மாண்புமிகு அமைச்சரின் கைகளால் இதை திறந்து வைக்கிறார். அதை வந்து ரொம்ப சிறப்பா நம்ம கை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? எஸ், நன்றி. என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையாறு பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்கிற ஒன்று. இந்த மருத்துவமனை துவக்கமே ஒரு மகிழ்ச்சிகரமான துவக்கமாக இருக்கின்றது. முதல் 100 வருகின்ற இதய நோயாளிகளுக்கு முழுவதுமாக எந்த நிலையாக இருந்தாலும் இலவசமாக அறுவை சிகிச்சை என்கின்ற பொழுதே வெறும் மருத்துவம் என்பது வியாபாரத்திற்காக மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிரை காப்பதற்கும் என்பதை முதலிலேயே தெரிவித்திருக்கின்ற இந்த மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 பேருக்கு இலவசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நேற்று ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்தியாவில் வந்து புரிவ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு 3,70,000 கீழே உள்ள ரேட். 3,70,000 தான் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். அதிகபட்சம் 10 லட்சம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 31,50,000. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இலவசமா வந்து 100 பேருக்கு பண்றான்னு சொன்னா ஆஸ்பத்திரி மட்டும் விசாலம் இல்லை, மனசு விசாலமா இருக்குது. மருத்துவ சேவையில் 40 ஆண்டாக இருக்க நாங்கள் இப்போ 100 ஹார்ட் சர்ஜரி வந்து ஃப்ரீயாக பண்ணுறதா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது எடுத்து இதை டெடிகேட் பண்ணுறோம். நாட் ஒன்லி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் யாராருக்கெல்லாம் இந்த ஹார்ட் சர்ஜரி தேவைப்படுதோ அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 74 டிபார்ட்மெண்ட்டும் இங்கே வந்து நல்ல மிக சிறந்த டாக்டர்கள் வந்து கொண்டு இங்கே இயங்குது. Today marks not just the beginning but a promise of hope, healing and compassion for the people of Tamil Nadu and beyond.